ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் முத்துக்குட்டி ஒருங்கிணைந்த பண்ணை. இன்னைக்கு ஒரு புதிய வீடியோ எடுத்து தான் வந்திருக்கு. தீபாவளியாக வரப்போகுது. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, சாப்பிடுங்க, நல்லா தீபாவளிக்கு இனிப்பு வச்சாடுங்க, பட்டாசு விடுங்க, நல்லா கொளுத்தி சந்தோஷமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் தான் நமக்கு முக்கியம், வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம கதைக்குள்ளாடி போவோம். கதை நம்ம தீபாவளியை பற்றி தான். தீபாவளி எப்படியாக உண்டாச்சுது, எப்படி உருவாச்சுது, அது நம்ம ஐதீகத்தில் சொன்ன ரீதிக்கு தான். அது எனக்கு ரீதிக்கு எனக்கு பாஷையில் நான் சொல்லுவேன். சரியா, எனக்கு மாடலில் நான் சொல்லுவேன். வீடியோ செட் பண்ண பாருங்கள், பார்த்தா தான் கதை தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கதைக்குள்ள அடிப்போம். நம்ம நேபாளில் ஒரு அரசன் உண்டாயிருந்துச்சு. அந்த அரசனே பேர் நகராசுரன். நகராசுரன் அந்த அரசன் உண்டானது எப்படின்னா, நம்ம கல்கி அவதாரத்தில் நம்ம மகாவிஷ்ணு தெரியுமா? மகாவிஷ்ணு நம்ம தேவர். அவர் கல்கி அவதாரம் நல்லது. நம்ம மூஞ்சியை இப்படி ஒரு நம்ம பண்ணி இருக்குல்ல, பண்ணி பிக்கு, அந்த புக்கு மூஞ்சி மாதிரி ஒரு இதில் படத்தில் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதுதான் மகாவிஷ்ணுக்கு அந்த ஒரு அவதாரம் கல்கி. அந்த அவதாரத்தில் அவருக்கு பூமிக்குள்ளாடி போகணும். அப்போ அவரை வாயை வச்சு சுரண்டி பூமிக்குள்ளாடி போம்போம். அந்த பூமாதேவிக்கும் நம்ம விஷ்ணுவுக்கும் பிறந்தது தான் இந்த நரகாசுரன். இந்த அசுரனுக்கு அது தெரியாது எனக்கு அப்போ யாருன்னு. அவர் அதில் தான் உண்டான ஐதீகம். அந்த பூமியை திறந்து போகும்போது கல்கி அவதாரத்தில் அப்படியே இது அந்த நகராசுரன் நம்ம தேசத்தில் ஒரு மன்ன நாட்டு இருந்தார். வாழ் நம்ம நினச்சது போல இல்லை, பயங்கர தறிக்கடைன்னா எல்லா மக்களையும் கொடுமை பண்ணது. நம்ம தேவர்கள் இருக்காங்களே, அவங்களெல்லாம் ரொம்ப கொடுமை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இவனுக்கு ஒரு நாள் சும்மா லீவு கிட்டம்பா இந்த நகராசுரன் இதான். இவனுக்கு ஒரு வேலை ஒன்றும் இல்லை. ஒரு 3-4 வருஷம் ஒரே இடத்துல சும்மா தின்னாத இருந்து தவம் பண்ணது நம்ம விஷ்ணு இருக்குல்ல, விஷ்ணு அவரை பார்த்து தான். ஓம் விஷ்ணுவே நமக இப்படி இப்படின்னு தவம் சில மாதிரி அவன் செய்துட்டு இருந்தான். தவம் பண்ணத்தில் இவனை தவத்தை இஷ்டப்பட்டு நம்ம மகாவிஷ்ணு இருக்குல்ல, அவனுக்கு முன்னே தோன்றி மகனே உனக்கு என்ன வர வேணும்னு இல்லைண்டு. அப்போ இவன் சொன்னா, என்ன பெற்ற அம்மா இல்லாத வேறு யாருமே என்னை கொல்லக்கூடாது, அந்த மாதிரியாக அவன் அந்த வரம் வாங்கினேன். அப்போ அவரும் சரி, நீ தவம் பண்ணல எத்தனை கஷ்டப்பட்டால, அதனால சரி இந்த வரத்தை கொடுத்தாரு. இந்த வரம் கிட்டின பிறகு இவனுக்கு கொடுமை எனக்கு ரொம்ப ரொம்ப கூடுதலாக இருந்தது. நல்லா எல்லோரும் மீண்டும் ஒரு 100, 1000, 2000 பேராச்சும் கொடுமை பண்ணிட்டு இருந்தவன் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு ஆளுகளை கொடுமை பண்ணிட்டு இருந்தேன், மனுஷமார்களையும் தேவர்களையும். அப்போ இந்த மனுஷமார்களும் தேவர்களும் எல்லாம் சேர்ந்து என்ன பாக்கி இருந்த எல்லாரும் இப்படி சிறையில் அடைச்சேன். சிறையில் அடைச்சி இது பண்ணி வச்சுருந்தேன், கொடுமை பண்ணி வச்சுருந்தேன். பாக்கியுள்ள தேவர்களும் மனுஷர்களும் நேரே மகாவிஷ்ணுகிட்ட தான் போச்சுன்னு. ஏன்னா அவர் தானே எல்லாத்துக்கும் வரவேற்க கொடுத்தாரு. அவர்கிட்ட போய் கேட்டணும், என்னத்துக்கு நீங்கள் வரம் கொடுத்தியா? நீங்கள் வரம் வாங்கின பிறகு நேரமே கொஞ்சம் செய்துட்டு இருந்தான். இப்போ வரம் வாங்கின பிறகு ஃபுல்லாக எல்லாரையும் நல்ல தலையை வெட்டி கொல்ல தான் எல்லாம் செய்தாங்க. அப்போ சரி மகாவிஷ்ணு செய்தார். சரி, நமக்கு இதுக்கு அவனுக்கிட்ட இருக்கிற வரம் தெரியும். அவனை அம்மா இல்லாத அவனை யாரும் கொல்ல முடியாது. இப்போ மகாவிஷ்ணுலையும் கொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு வரம் அப்படி. அப்போ மகாவிஷ்ணு என்ன ஒரு ஐடியா போட்டார். சரி, நமக்கு அவன்கிட்ட யுத்தத்துக்கு போகிறது மாதிரி இவர் வேஷக மாறின்னு செய்தார். நேராக அவனு கூட யுத்தத்துக்கு போனார். யுத்தத்துக்கு போனவனா பண்டாயத்தாக தெரியல, ஒரு அம்பும் பில்லும் வச்சுண்டு யுத்தம் பண்ணது. ஒரு கதை மாதிரி ஒரு சாணம் உண்டு, அதை தூக்கி பிறக்க அடிச்சது. அதை மாதிரி தான் யுத்தம் பண்ணியிருந்தேன். அப்போ அம்பும் பில்லு யுத்தம் செஞ்சுட்டு இருக்கப்பான் நரகசுரன் தான் ஒரு அம்பை எடுத்து நேராக விட்டான் நம்ம இவருக மேலே, விஷ்ணுக மேலே. விஷ்ணு வந்துட்டு இதை அறிஞ்சு லைட்டாக தான் கொண்டுது. உடனே அவர் சும்மா ஒரு நடித்து அப்படியே ஒரு மயங்கி விழுது போல். அப்போ இவருக ஒய்ஃபு யார்? விஷ்ணுக நம்ம சத்யபாமா, அவங்களாக இவங்க ஒய்ஃபு. அப்போ அவங்க ஒன்று இந்த எனக்கு மாப்பிள்ளை நீ அம்பு போட்டு மயக்கம் வச்சியான்னு இல்லைண்டு நேர அவர் ஒன்று சத்தியமாதா நம்ம அரக்கனு கூட சண்டைக்கு பிறக்க வேண்டி சொல்லியாச்சு. நீ நமக்கு என் சண்டை, ஏன்னா மாப்பிள்ளை நீ இப்படி பண்ணானண்டு, என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணானு, நீ எனக்கு கூட சண்டை வரணும்லேருந்து வியா மாதிரி சண்டை. அப்போ அந்த மாதிரி நரகாசுரனுக்கு தெரியாது யார் நம்ம சத்தியமாவாவுக்கு நமக்கு அம்மைன்னு இல்லைண்டு. அப்போ இத்தனை நடந்துட்டு காலத்தில் நம்ம சத்தியமாக இருந்தது ஒரு அம்பை எடுத்து நேராக அவனே நெஞ்சுக்குள்ளே ஒரு காட்டுக்குள்ளே இந்த இடத்துல உள்ளாடி அம்பு அங்கே உள்ளாடி திறந்து போச்சு. அப்போ இவனே நம்ம இவருக்கல்ல அசுரன் என்ன நம்ம சாவாது. ஏன்னா நம்ம அம்மா எல்லாம் மட்டும் நம்ம கொல்லும் சாவும், அல்ல நம்ம சாவாது இல்லைன்ட்டு அவன் தைரியம் என்ன கொடுத்தான். நெஞ்சுக்குள்ளே போய் காட்டில் போச்சு, இதயம் அடிக்கலாமல் இதயத்தில் பட்டு ரத்த கசிவு வந்து ஆள் விக்கெட்டு. நம்ம யார் அசுரன் நகராசுரன் அதோட சோதி இருந்தது. தீண்டவர் அவனை ஆத்மா உண்டுல, மனசு ஆத்மாண்டில் உண்மை. அந்த சாணம் என்ன செய்யுது, பறந்த பிறகு பறந்து மேலே வந்ததை உடனே அதுக்கு மனசிலாச்சு நம்ம இறந்து போனேன்னு இல்லைண்டு. அப்போ நம்மளை இறந்தது நம்மளை கொல்லது யார்? அப்போ அம்மை தான் நம்மளை கொன்று காணுன்னு இல்லைண்டு.
அப்போ ஒன்று அந்த அம்மையிட்ட அவன் கேட்டேன், நம்ம சத்யபா அம்மையிட்ட, அம்மா நான் செத்தனால நான் அடைச்சி வச்சிருக்கேன் மக்கா, நான் அடைச்சி கொடுமை பண்ண மக்கா அடைச்சி வச்சிருக்கேன் மக்கா, அதை மாதிரி தெய்வர்கள் எல்லாம் நான் இறந்த நாளைக்கு நான் செத்த நாளை நல்ல ரீதிக்கு கொண்டாடணும், நல்ல ரீதி கொண்டாடணும், பட்டாசு விட்டு ஒளிமகமாக கொண்டாடணும், இனிப்பு தின்னு லட்டு ஜிலேபி எல்லாம் தின்னு நல்ல நல்ல சந்தோஷமாக கொண்டாடணும்னுட்டு. அப்போ அந்த அம்மா இந்த சரி போட்டு நமக்கு மோந்தேனேன்னு இல்லைண்டு அந்த வரத்தை கொடுத்தது. அந்த வரம் கிட்டின அன்னைக்கு தான் நம்ம தீபாவளியாட்டு கொண்டாடுவோம். நம்ம தீபாவளிக்கு மெயின் ஆள் நம்ம நரகாசுரன். அவர் நமக்கு இதில் உள்ள ஹீரோ. ஆனால் அவர் செத்தார். அவர் செத்தனால நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம். அதே மாதிரி நம்ம மகன் செத்தா வீட்டில் யாராவது இறந்தால் என்ன பண்ணுவோம், அன்னைக்கு குளிப்பாங்க. அப்போ மகாவிஷ்ணு அதே மாதிரி மகாவிஷ்ணு தெரியுமே, இது நமக்கு அவதாரத்தில் ஒரு சிசுவாக்கும் இப்படி நம்ம இறந்து போச்சு இருந்துச்சு. அப்போ அவர் இந்த காலையிலே எழுச்சி அன்னைக்கு காலையிலே தீபாவளி நம்ம இவன் இறந்த அன்னைக்கு காலையிலே குளித்து நல்லெண்ணெய் எல்லாம் தேய்ச்சி மேலே ஃபுல்லாக தேய்ச்சி, அது நம்ம நல்லெண்ணெய் இப்போ புதிய எண்ணெய்க்கு உண்டு, நேரமே நல்லெண்ணெய் தான் உண்டாது. நல்லெண்ணெய் ஃபுல்லாக மூஞ்சியிலக்க தேய்ச்சி எடுத்து காலையில் சூரிய உதயக்கு முன்னாடி நம்ம சிவமுகூர்த்தத்தை முன்னாடி காலையில் அவர் எழுச்சி 6 மணிக்கு முன்னாடி எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளித்து ரெடி ஆகி புது துணியாக அணிஞ்சு அவர் புது ஒரு ரீதிக்கு போனார். அவர் செத்தனால நம்ம இன்றைக்கி அதை அதிகமாக கொண்டாடுதான் தீபாவளின்னு. அது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளிக்கு பின்னே எல்லோரும் இனிப்பு விடுங்க, பட்டாசு விடுங்க, மறக்காமல் பட்டாசு விடாமல் பார்த்து விடுங்க, மேலே விடக்கூடாது. அது கணக்கு சேஃப்டியாக கொண்டாடுங்க. இனிய தீபாவளி பிறந்த நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தம்சம் பெயிண்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கஸ் இருந்தால் பாருங்கள். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.